Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான எக் நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். என்னோட பையன் பாத்தீங்க அப்படினா ரொம்ப வயிறு பசிக்குமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். பட் நூடுல்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி ஓகே நூடுல்ஸ் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் தான் வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நூடுல்ஸ் மேகி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ இடையில ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன். சுத்தமாக உடம்புக்கு நல்லதில்லை, இதை சாப்பிடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி நான் அவனை கட் பண்ண வச்சுட்டேன். ஸோ இப்போ அதான் நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். நூடுல்ஸுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது பண்ணி எடுத்துக்கலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீவில் சுத்தமாக சமாளிக்கவே முடியலைங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்குலாம் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. பசிக்குதுன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிக்குதுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவளை சமாளிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ் ஆகும். எங்கள் வீட்டில் சரி அவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு சிம்பிளாக ஆனியனு எக்கு நூடுல்ஸ் போட்டு மசாலா போட்டு அவ்வளோதான், சிம்பிளாக தான் பண்ணுறேன். சரி எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணணும். இன்னும் எதுவுமே கட் பண்ணலை. உங்கள் வீட்டு குட்டி சுட்டீஸும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அதுவும் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு, அப்புறம் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய ஒர்க்கு எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இனி ஊருக்கு போகும்போது விலாகு பேக்கிங் எல்லாமே அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க எல்லாருமே அம்மா அப்பா கூட போகிறாங்க. அம்மா ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மா நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவும் கூட இருக்காங்க. ஸோ லீவில் தானே இருக்காங்க. சரி ரெண்டையும் துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன். இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட போகிறேன். என்னோட பையன் ரொம்ப சின்ன பையன்தான். ஸோ காரம்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக தான் பண்ணுறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னைக்கு வாடா நீயும் வீடியோக்கு அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட சொன்னால், அம்மா ரொம்ப பசிக்குமா, நீ மட்டும் போய் ஏதாவது செஞ்சுட்டு வாம்மா அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் இருந்திருக்கேன்.
இன்னொரு நாள் பையனோடையும் சேர்ந்து நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணுறேன். பெப்பர் தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம். வடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சார் வந்து எப்போ வீடியோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லி எல்லாருக்கும். ஓகே ஓகே, அம்மா நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வரேன். இது பெப்பர் தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மசாலா பேக்கெட்டும் வராது. ஸோ பிளெயின் நூடுல்ஸாக தான் நான் வாங்கினேன். அதுவும் இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டு ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில், நம்ம கிச்சன்லேயே நிற்க முடியாத அளவுக்கு வெயில் இருந்தது. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இருக்கு. ஓகே, இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சக்தி பிராண்டோட கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. ஏன்னா நான் கடையில் கொடுக்குற எந்த பேக்கெட்டும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கணுமே சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சால்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி. இல்லை வேறு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு பிளெயினாக சிம்பிளாக எக்கை மட்டும்தான் வச்சு, எக்கு ஆனியன் நூடுல்ஸ் இது 3 வச்சு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். பட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி அவன் பசிக்குது அப்படின்ட்டானாலே நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ ஓகே, இப்போ பிளேட்டில் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். சார் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். இச்சம்மா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு போர் அடிக்குது அப்படின்னாலே சைக்கிள் தான். கூப்பிட்டோன்னே வந்துடும் எங்கே இருந்தாலும். அம்மாவுக்கு ஒரு பிளேட். இது அம்மா வர கீழே விழுந்துச்சு தங்கடு. கீழே ஸ்பூன் எடுங்க. ஸ்பூன் அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் போயிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். நூடுல்ஸ் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு.